கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை தாராளமாக இந்த காலை நேரத்திலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? புலம்பல் 3வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. எனக்கு அன்பானவர்களே, எரேமியா என்கிற தேவனுடைய மனிதன் இந்த 3வது அதிகாரத்தில் ஏராளமான காரியங்களை சொல்லுகிறதை நம்மால் வாசிக்க முடியும். அதிலே மிக அழகாக சொல்லுகிறார், கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது என்று அவர் சொல்லுகிறார். வேதத்தில் ஏராளமான நல்ல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது. எத்தனை ஆண்டுகள் வேண்டுமென்றாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சில விஷயங்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டியது வரலாம். பெதஸ்தா குளத்திலே ஒரு மனிதன் 38 வருஷமாய் காத்திருந்தார். சிலரெல்லாம் விடுதலைக்காக எத்தனையோ ஆண்டுகள் காத்திருந்ததாக சரித்திரத்திலேயும் வேதத்திலேயும் நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கிற நேரத்தில் சில நன்மைகள் நடக்கவில்லை, சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை என்று நாம் ஒரு நாளும் சோர்ந்து போகாமல், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று யோபு நம்பி, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று அவர் காத்திருந்தது போல, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சில விடுதலைக்காக, சில மாற்றங்களுக்காக, சில நன்மைகளுக்காக நாம் காத்திருப்பது மிக மிக அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. காரணம், நம்முடைய ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் அவர் உங்களை விடுவிக்க கூடும். எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் அவருடைய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளக்கூடும். அப்படியானால் கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். மிகுந்த மன தைரியத்தோடு உங்கள் நம்பிக்கையை விட்டுவிடாதபடி பொறுமையுள்ளவர்களாய் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருங்கள். அவர் உங்களை நிச்சயமாய் விடுவிக்கிறதை உங்கள் கண்கள் காணும். நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த காலை நேரம் அப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும்படி தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. நாம் ஜெபிப்போமா? தம்மை நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டு அவர்களை விடுவிக்கிறதான நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரம் நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, இந்த காலை நேரத்தில் உம்முடைய இரட்சிப்புக்கு நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது என்ற வசனத்தின் படியே நாங்கள் அவசரப்படுகிறவர்களாய் அல்ல, கர்த்தருடைய விடுதலைக்காக பொறுமையோடு நாங்கள் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக விடமாட்டீரே. ஆகவே நாங்கள் காத்திருந்து சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக தொடர்ந்து எங்களை நடத்தும். இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.